கட்டு சிங்கி அம்யூஸ்மெண்ட் பார்க் போனாங்க. கட்டு சிங்கி அவங்க ரூம்ல படுத்திருந்தாங்க. படுத்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ரூம்ல டிவியும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது கட்டுவோட கவனம் டிவில வர ஒரு ஆட் மேல போச்சு. சிங்கி பாத்தியா, எவ்வளவு பெரிய அம்யூஸ்மெண்ட் பார்க்ல அது. ஆமா கட்டு, சிட்டில இது புதுசா ஓபன் பண்ணிருக்காங்க போல. சிங்கி சிங்கி, நம்மளுடைய சம்மர் ஹாலிடேஸ் வேற முடிய போகுது இல்லையா? இந்த தடவை சம்மர் ஹாலிடேஸ்ல நம்ம எங்கேயும் போகவே இல்ல. அப்பா அம்மா கிட்ட சொல்லி இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு கூட்டிட்டு போற சொல்லாமா? கட்டு, நீ உண்மையதான் சொன்ன. இந்த தடவை அப்பாவுக்கு ஆபீஸ்ல நிறைய ஒர்க், அதனால இந்த சம்மர் ஹாலிடேஸ்ல அப்பா அம்மா நம்மள எங்கேயுமே கூட்டிட்டு போகலல்ல. வீட்லயே இருந்து செம்ம போர். நம்ம எல்லாரும் ஸ்கூலுக்கு ரிட்டர்ன் போகும்போது எல்லாரும் அவங்க எங்க போனாங்கன்னு எல்லா கதையும் சொல்லுவாங்க. அவங்க எங்க போனாங்க, யார பார்த்தாங்க, எது பார்த்தாங்க, இப்படி எல்லாம். ஆனா நம்ம கிட்ட சொல்ல எதுவுமே இல்ல. நீ கவலைப்படாத கட்டு, நம்ம அம்மா கிட்ட போய் மறுபடியும் ஒரு வார்த்தை சொல்லி பார்க்கலாம். சரி, இந்த தடவை அம்மா கிட்ட பேசியே ஆகணும். அப்படி சொல்லி கட்டு சிங்கி 2 பேருமே அம்மாவோட ரூமுக்கு போனாங்க. அம்மா ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கட்டு அம்மாவை பார்த்தா. சிங்கி கிட்ட ஏதோ செய்கையில சொன்னா. சிங்கியும் கட்டு என்ன சொல்றாங்கறத புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து வீட்டு வேலையை செய்ய ஆரம்பிச்சாங்க. அம்மா அவங்க 2 பேரையும் பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டாங்க. அடடா, இங்க என்ன நடக்குது? நான் உங்களை வீட கிளீன் பண்ண சொல்லாமே நீங்க கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா என்ன விஷயம்? என்ன வேணும் உங்களுக்கு? இல்லம்மா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்க 2 பேரும் நல்ல பசங்க இல்லையா, அதனாலதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமாமா, வேற எதுவும் இல்ல. இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேலை செய்யணும்னாலும் எங்க கிட்ட சொல்லுங்க, நாங்க செய்யறோம். அப்படி நாள் பூரா கட்டு சிங்கி 2 பேரும் அம்மாவுக்கு உதவி செஞ்சாங்க. அப்படியே மதிய நேரமும் ஆச்சு. சரி பசங்களா, கொஞ்சம் சொல்றீங்களா, உங்க 2 பேருக்கும் என்னதான் வேணும்? கட்டு சிங்கி 2 பேரும் ஒருத்தங்க முகத்தை ஒருத்தங்க பாத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏதோ யோசிச்சாங்க. அட சொல்லுங்க பசங்களா, உங்களுக்கு என்ன வேணும்? அம்மா, எங்களுக்கு அம்யூஸ்மெண்ட் பார்க் போகணும். ஆமாம்மா, எங்களுக்கு சம்மர் ஹாலிடேஸ் வேற முடிய போகுது இல்ல. ஆனா இந்த தடவை நீங்க எங்கேயுமே எங்களை வெளியில கூட்டிட்டு போகவே இல்ல. சண்டே அப்பாவுக்கு ஹாலிடே தானே, ப்ளீஸ் ஒரு நாளாவது எங்களை சுத்தி காட்டலாம்ல. ப்ளீஸ், ஒரே ஒரு நாள் தான். பசங்க கெஞ்சி கேக்குறத பார்த்து அம்மா யோசிக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சொன்னாங்க, சரி பசங்களா, நான் இன்னைக்கே உங்க அப்பா கிட்ட வந்ததும் பேசிடுறேன். ஆனா நீங்க 2 பேரும் இதே மாதிரி நல்ல பசங்களா எப்பவுமே இருக்கணும், சரியா? ஆமா, கண்டிப்பா. நாங்க எப்பவுமே நல்ல பசங்களா தான் இருப்போம், ப்ராமிஸ். ஆமாமா, கண்டிப்பா. அம்மா அதை பார்த்து சிரிச்சாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. சாயந்தரம் அப்பா வீட்டுக்கு வந்தாரு. கட்டு சிங்கி அப்பா பக்கத்துல போய் நின்னுட்டாங்க. ஓஹோ, இன்னைக்கு நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். ஆபீஸ்ல எவ்வளோ வேலை. எடுத்துக்கோங்கப்பா, உங்களுக்கு நான் சில்லுன்னு தண்ணி கொண்டு வந்திருக்கேன். அப்பா நீங்க வாங்க, நான் உங்களுக்கு தலை பிடிச்சி விடுறேன். அதுல உங்களுக்கு டயர்டெல்லாம் கொஞ்சம் போயிடும். அட, என்ன விஷயம்? கவனிப்பெல்லாம் பயங்கரமா இருக்கு. அதுக்குள்ள அங்க அம்மா வந்துட்டாங்க. அவங்க அப்பா கிட்ட அம்யூஸ்மெண்ட் பார்க் போறத பத்தி பேசலான்னு தொடங்குறதுக்குள்ள அப்பா சொன்னாரு, குழந்தைங்களா, என்கிட்ட உங்களுக்காக ஒரு நல்ல விஷயம் இருக்கு. கேட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அப்படியா? சொல்லுங்கப்பா, என்னப்பா அது குட் நியூஸ்? அட, சிட்டில புதுசா அம்யூஸ்மெண்ட் பார்க் ஓபன் ஆயிருக்குல்ல, அதுக்கு என்கிட்ட டிக்கெட்ஸ் இருக்கு. ஆபீஸ்ல நான் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண, அதை பார்த்து சந்தோஷப்பட்டு ஆபீஸ்ல எனக்கு டிக்கெட் கொடுத்தாங்க. அத கேட்ட உடனே பசங்களோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லாம ஆயிடுச்சு. 2 பேரும் சந்தோஷத்துல குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பசங்களோட சந்தோஷத்தை பார்த்து அம்மாவும் சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் எதுக்கு யோசிக்கணும், நாம சண்டே அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போக போறோம். ஆமாப்பா, ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஏ! சண்டேவும் வந்துருச்சு. கட்டு சிங்கி 2 பேருமே காலையிலே குளிச்சு ரெடி ஆயிட்டாங்க. அம்மா ஸ்நாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டாங்க. அப்பா கார் புக் பண்ணாரு. அதுக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல அப்பா புக் பண்ண அந்த காரும் வந்துருச்சு. அவங்க எல்லாரும் அந்த கார்ல ஏறி உட்காந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு கிளம்புனாங்க. அம்யூஸ்மெண்ட் பார்க் போன உடனே அப்பா கேட்ல போய் டிக்கெட் காட்டினாங்க. அப்போ கட்டு சிங்கி, அட வாவ் சிங்கி, பாத்தியா இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ல எவ்வளவு ரைட்ஸ் இருக்கு. என்னால பொறுமையா இருக்கவே முடியல. இப்போ போய் விளையாடணும் போல இருக்கு. ஆமா கட்டு, நம்ம எல்லாருமே இந்த எல்லா ரைட்ஸ்லயும் போனோம். ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணோம். அதுக்குள்ள அப்பா அம்மா 2 பேருமே அங்க வந்துட்டாங்க. கட்டு சிங்கி கிட்ட சொன்னாங்க, அட கட்டு சிங்கி, இங்க எதுக்கு நிக்கிறீங்க?
வாங்க உள்ள போலாம். நீங்க வெயிட் பண்ணதோ போதும். கட்டு சிங்கி ஒருத்தங்கள ஒருத்தங்க பாத்துக்கிட்டு சிரிச்சாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமா சேர்ந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்குள்ள போனாங்க. கட்டு சிங்கி ரோலர் கோஸ்டர், பம்பர் கார்ஸ் இப்படி எல்லா ரைட்ஸ்லயும் சந்தோஷமா விளையாடினாங்க. அவங்க 2 பேரும் செமையா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கட்டு சிங்கி அவங்க அம்மா கூட பெஞ்ச்ல வந்து உட்காந்துட்டாங்க. அப்போ அப்பா எல்லாருக்காகவும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாரு. இந்தா கட்டு சிங்கி, 2 பேரும் ரொம்ப சோர்வா இருப்பீங்க. சில்லுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க. நல்லா எனர்ஜெட்டிக்கா இருங்க. அப்பதான் நல்லா ரைட் பண்ண முடியும். ஆமா பசங்களா, அப்பா சொல்றது உண்மைதான். கட்டு சிங்கி சிரிச்சாங்க. அதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க. அப்போ சிங்கி தூரத்துல இருக்கிற ஒரு பெரிய டென்ட்டை கவனிச்சான். அதுல மேஜிக் ஷோ அப்படின்னு எழுதி இருந்துச்சு. அவ அதை பார்த்து கட்டு கிட்ட சொன்னா, அட கட்டு பாத்தியா, அந்த டென்ட்குள்ள ஏதோ மேஜிக் ஷோ நடக்குது போல இருக்குது. எனக்கு அந்த ஷோவை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. சிங்கி, நீ சரியாதான் சொல்ற. வா, நம்ம அப்பா கிட்ட சொல்லலாம், அங்க கூட்டிட்டு போக சொல்லி. கட்டு சிங்கி அப்பா கிட்ட சொன்னாங்க, அப்பா எங்க 2 பேரையும் அங்க கூட்டிட்டு போங்களேன். அதுவும் அந்த டென்ட்குள்ள மேஜிக் ஷோ நடக்குது. அந்த மேஜிக் ஷோ பார்க்கணும் ப்ளீஸ். கண்டிப்பா வாங்க போகலாம் இந்த மேஜிக் ஷோ பார்க்கிறதுக்கு. அதுக்கப்புறம் எல்லாரும் வேக வேகமா ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு உடனே அந்த டென்ட்குள்ள போனாங்க. அப்பா மேஜிக் ஷோக்கு 4 டிக்கெட் வாங்கிட்டு வந்தாங்க. கட்டு சிங்கி அந்த டென்ட்குள்ள போன உடனே 2 பேருமே சந்தோஷமா சொன்னாங்க, வாவ் அப்பா அம்மா, இந்த டென்ட் உள்ள எவ்வளவு பெருசா இருக்குல்ல. ஆமாமா, இது எவ்வளவு பெருசா இருக்குல்ல. டென்ட்குள்ள ஒரு ஸ்டேஜ் வச்சிருந்தாங்க. அதை சுத்தி நிறைய சேர்ஸ் வச்சிருந்தாங்க. கட்டு சிங்கி அப்பா அம்மா கூட அந்த எல்லா சேர்ஸ்லயும் போய் உட்காந்துட்டாங்க. சிங்கி பாத்தியா, இந்த இடம் பார்க்க எவ்வளவு அமேசிங்கா இருக்கு. அதே மாதிரி இந்த மேஜிக் ஷோவும் சூப்பரா இருக்க போகுது. நீ உண்மையதான் சொல்ற கட்டு, இங்க உண்மையிலேயே செம்ம என்ஜாய் பண்ண போறோம். எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. அப்போ ஸ்டேஜுக்கு ஒரு அங்கிள் வந்திருந்தாரு. அவரு பிளாக் கலர்ல சூட் போட்டிருந்தாரு. தலையில பிளாக் கலர்ல தொப்பி இருந்துச்சு. அதே மாதிரி கையில ஒரு மேஜிக் ஸ்டிக் இருந்துச்சு. வாவ் சிங்கி, அங்க பாரு, எனக்கு தோணுது அவருதான் மெஜிஷியன். அவர்தான் இப்ப மேஜிக் ஷோவை நடத்த போறாரு. நிறைய மேஜிக் செஞ்சு காட்டுவாரு போல. ஆமா கட்டு, எனக்கும் அப்படிதான் தோணுது. அவங்க எல்லாருக்குமே டாஃபி அப்புறம் சாக்லேட்டா ரொம்ப பிடிக்குமா? கட்டு சிங்கி கூட அங்க இருந்த எல்லா பசங்களும் சேர்ந்து ஆமா அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டு அந்த மெஜிஷியன் சிரிச்சாரு. அவர்கிட்ட இருக்கிற மேஜிக் ஸ்டிக்க அவர் தூக்கி போட்டதுமே அங்க சாக்லேட்ஸ் மழையே பேஞ்சு கொட்ட ஆரம்பிச்சது. கட்டு சிங்கியும் நிறைய சாக்லேட்ஸ மடியில புடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மெஜிஷியன் மறுபடியும் ஸ்டிக்க தூக்கி போட்டு பிடிச்ச உடனே அவருடைய இன்னொரு கையில ஒரு அழகான பூக்கொத்து வந்துச்சு. அவரு ஸ்டேஜ் விட்டு இறங்கி வந்து அந்த பூவை சிங்கி கிட்ட கொடுத்துட்டாரு. இந்த செல்லம், இது உனக்கு. தேங்க் யூ சோ மச் மெஜிஷியன் அங்கிள். சிங்கி அந்த ஃப்ளவர்ஸை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டா. அதுக்கப்புறம் அந்த மெஜிஷியன் அவருடைய ஹேட்டை கழட்டிட்டாரு. அந்த ஹேட்டை மேஜிக் ஸ்டிக்கால சுத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த ஹேட்டுக்குள்ள இருந்து ஒரு முயல் வெளியே வந்துச்சு. அத பார்த்து எல்லாருமே கை தட்டினாங்க. அப்படி மேஜிக் ஷோவும் முடிஞ்சு போச்சு. கட்டு சிங்கி 2 பேரும் அப்பா அம்மா கூட சேர்ந்து வெளியில வந்துட்டாங்க. சொல்லுங்க குழந்தைங்களா, அம்யூஸ்மெண்ட் பார்க்கு உங்க 2 பேருக்கு எப்படி இருந்துச்சு? அப்பா அம்மா, தேங்க்யூ சோ மச் எங்களை இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு. ஆமா, எங்களுக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க 4 பேருமே அங்கிருந்து அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. கட்டு சிங்கி வாட்டர் பார்க்கு போனாங்க. கட்டு சிங்கி அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. மறுநாள் அவங்க 4 பேரும் வாட்டர் பார்க் போறாங்க. கட்டு சிங்கி ரொம்பவே எக்ஸைட்டடா இருந்தாங்க. அப்பா அப்பா, நாளைக்கு வாட்டர் பார்க் போறோன்னு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன்பா. அப்பா, எனக்கு அந்த ஸ்விம் டியூப் கூட வேணும். ஆம்பா, வாட்டர் பார்க் போறதுக்கு ஸ்விம் சூட் கண்டிப்பா போட்டுட்டு போணும்ல. என்கிட்டயும் கட்டு கிட்டயும் அந்த ஸ்விம் சூட் இல்லப்பா. அட ஆமா கட்டு சிங்கி, நீங்க 2 பேரும் கவலைப்படாதீங்க. நாளைக்கு உங்களுக்கு சுண்டுவா வாங்கிட்டு வரேன். நாளைக்கு நேரத்துக்கு நீங்க எந்திரிக்கணும், சரியா? ஏன்னா 9 மணிக்கு நம்ம போயாகணும். அப்பதான் வாட்டர் பார்க்குக்கு சரியான நேரத்துக்கு போக முடியும். என்னப்பா, வாட்டர் பார்க் இங்க இருந்து ரொம்பவே தூரத்துல இருக்கா? ஆமாப்பா கட்டு, வாட்டர் பார்க் ஊர்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. அதனால ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் விட நம்ம தூரமா போக வேண்டியதா இருக்கும். சோ அதனால நாம 2 ஹவராவது டிராவல் பண்ண வேண்டியதா இருக்கும், தெரியுமா? அப்பனா சரியாமா, நானும் கட்டுவோம் டைம் எந்திரிச்சு சீக்கிரமா ரெடி ஆயிடுறோம், சரியா? அப்படின்னு சொல்லி கட்டு சிங்கி 2 பேரும் ரொம்ப சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தூங்க போயிடுறாங்க. காலையில 2 பேரும் ரொம்ப சீக்கிரமா எந்திரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ரெடி ஆயிடுறாங்க.
அப்பா அம்மா கூட ரெடியா இருப்பாங்க. அதுக்கப்புறம் 4 பேரும் கிளம்பி வாட்டர் பார்க்கு போறாங்க. வாட்டர் பார்க்க ரீச் ஆகிறதுக்கு கொஞ்ச தூரத்துல அப்பா ஒரு காரை ஸ்டாப் பண்றாரு. என்ன ஆச்சுப்பா? வாட்டர் பார்க் வந்துடுச்சாப்பா? அட இல்ல கட்டு, அது வரதுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கு. அப்படின்னா இங்க எதுக்குப்பா நிறுத்துனீங்க? அட கட்டு சிங்கி, அந்த ரோடு பக்கத்துல ஷாப் இருக்குல்ல, அங்க உங்களுக்காக ஸ்விம் டியூப்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஆனா நீங்க கார்லயே உட்காருங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். ஏன்னா வெளியில ரொம்ப வெயில் இருக்கு. சரிங்கப்பா, எனக்கு ரெட் கலர்ல வாங்கிட்டு வாங்க. சரியா? ஆமாப்பா, எனக்கு கூட yellow கலர்ல வேணும். சரி குழந்தைங்களா, நீங்க இருங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். அப்புறம் அவங்க அப்பா அவங்களுக்காக சீக்கிரமா ஸ்விம் சூட்ஸ் வாங்கிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாட்டர் பார்க் ரீச் ஆயிடுறாங்க. வாட்டர் பார்க் வெளியோ அப்பா அம்மா கட்டு சிங்கி டிக்கெட்ஸ் வாங்கின உடனே கையில போட்டுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு கலர்ஃபுல் பேண்ட குடுக்கறாங்க. வாவ், இந்த பேண்ட்ஸ் பார்க்க எவ்வளவு கியூட்டா இருக்குல்ல? அப்பா அம்மா சிங்கி, இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்றல, வாங்க உள்ள போலாம். நான் நிறைய வாட்டர் ரைட்ஸ்ல போறேன்னு நினைக்கிறேன். அப்பா அம்மா வாங்க சீக்கிரம் போலாம். கட்டு சிங்கி, நாம இப்ப இன்னொரு வேலை பண்ண வேண்டியது இருக்கு. சீக்கிரம் நாம Dress சேஞ்ச் பண்ணனும், அப்புறம் ஸ்விம் சூட்ஸ் போட்டுக்கணும். அப்பதான் நம்ம விளையாட போக முடியும். சிங்கி, நீ ஏன் கூட வா. அப்புறம் கட்டு, நீ அப்பா கூட போய் Dress சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வா. சரியா? சீக்கிரம். சரியாம்மா. கட்டு சிங்கி சீக்கிரமா Dress சேஞ்ச் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபைனலி ஸ்விம்மிங் பூல் பக்கமா போறாங்க. அங்க நிறைய பேர் இருந்தாங்க. மியூசிக் கூட ப்ளே ஆயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய ஃபன் கேம்ஸ் கூட இருந்தது. வாவ், இங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அப்புறம் எல்லாரும் எவ்வளவு நல்லா என்ஜாய் பண்றாங்க. நாம கூட இங்க செம்மையா என்ஜாய் பண்ணலாம் போல இருக்கே. அப்பா வாங்கப்பா, அந்த பெரிய வாட்டர் ரைடுக்கு நாம போலாமா? இதுல நாம பெரிய டியூப் மேல உட்கார்ந்து கீழ வரணும். செம்மையா இருக்கும். இல்ல அவ்ளோ பெரிய வாட்டர் ஸ்லைட்ல எல்லாம் நான் போக மாட்டேன். சின்ன வாட்டர் ஸ்லைட்ல தான் நான் போவேன். பரவாயில்ல கட்டு, நீ என் கூட ரைடுக்கு வா. அப்புறம் சிங்கி, மம்மியும் நீங்க சின்ன ஸ்லைட் ரைட்ல போங்க. அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூல்ல மீட் பண்ணலாம். சரிப்பா. கட்டு அப்பா கூட பெரிய வாட்டர் ஸ்லைட்ல விளையாடுறதுக்காக போறான். அதுக்கப்புறம் அங்க அவங்களுக்கு ஒரு பெரிய டியூப் கொடுக்கறாங்க. அப்பாவும் கட்டுவும் சேர்ந்து அந்த டியூப்ல உட்கார்றாங்க. கட்டு, டியூப் ஹேண்டல சரியா புடிச்சுக்கோ. ஆம்பா, நான் நல்லா புடிச்சிட்டு இருக்கேன்பா. அப்புறம் அவங்க அந்த வாட்டர் ரைட்ல கீழ போறாங்க. சிங்கி அவனோட அம்மா கூட நிறைய வாட்டர் ஸ்லைட்ஸ்ல செம்மையா என்ஜாய் பண்றாங்க. நிறைய விதவிதமான வாட்டர் ஸ்லைட்ஸ்ல அவங்க போய் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் கட்டு சிங்கி அப்பா அம்மா எல்லாருமே ஸ்விம்மிங் பூல்ல மீட் பண்றாங்க. அங்க கட்டு சிங்கி ஸ்விம் டியூப்ஸ போட்டுக்கிட்டு ஒருத்தர் கூட ஒருத்தங்க சூப்பரா விளையாடுறாங்க. ஒருத்தர் மேல ஒருத்தங்க தண்ணி அடிச்சுக்கிறாங்க. இந்தா கட்டு, இந்தா மேலயும் படிக்கிறேன் பாரு, இந்தா சிங்கி. அப்புறம் அவங்க அப்பா பின்னாடில இருந்து எல்லார் மேலயும் நிறைய தண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. தண்ணில அவ்வளவு விளையாடின பிறகு கட்டு சிங்கிக்கு ரொம்பவே பசிக்குது. அப்பா அம்மா, எனக்கு விளையாடி ரொம்ப பசி எடுக்குது. ஆமா அப்பா அம்மா, விளையாடி எனக்கு கூட ரொம்பவே பசி எடுக்குது. இப்போ எனக்கு சாப்பாடு வேணும். சரி வாங்க, அப்ப நம்ம கேண்டீனுக்கு போய் சாப்பிடலாம். சரியா? அப்புறம் வாட்டர் பார்க்ல இருக்க அந்த கேண்டீனுக்கு போய் அவங்க சாப்பிட உட்கார்றாங்க. பசங்களா, ஞாபகம் இருக்கா? உங்க எனர்ஜிக்காக என்ன சாப்பிடணும்னு சொல்லி சொல்லுங்க பாக்கலாம். நான் பர்கர் சாப்பிடுறேன் மம்மி. நான் வீட்ல இருந்து வரும்போதே யோசிச்சுக்கிட்டு வந்துட்டேன், நான் பர்கர் தான் சாப்பிடுவேன். அப்புறம் எனக்கு சாண்ட்விச் வேணும். அப்பா அம்மா சாப்பாடு ஆர்டர் பண்றாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க ஆர்டர் பண்ண சாப்பாடு எல்லாம் வந்துடுது. வா மம்மி, இந்த பர்கர் ரொம்ப செம்ம டேஸ்ட்ல இருக்கு. ஆமா, இந்த சாண்ட்விச் நிஜமாலே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ரொம்ப டேஸ்டியா இருக்கு மம்மி. பசங்களா, எல்லாமே செம்ம ருசியா இருக்கு. நீங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. சரியா? அம்மா சாப்பிட்ட பிறகு நாம அங்க எல்லாரும் பால் வச்சு அந்த ஸ்விம்மிங் பூல் ஆடிட்டு இருந்தாங்களே, அங்க போலாமா? எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு இன்னும் விளையாடணும் போல இருக்கு. ஆஹா, சரி சிங்கி, உனக்கு எவ்வளவு விளையாடணும் தோணுதோ அவ்வளவு விளையாடு. ஆனா ஃபர்ஸ்ட் உன்னோட லஞ்ச் முடிக்கணும். சரியா? கட்டு சிங்கி அவங்களோட லஞ்ச ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா 4 பேரும் பூல்ல விளையாடுறதுக்காக போறாங்க. சாயந்தரம் வரைக்கும் அவங்க எல்லாரும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.